நாம் அருந்தமிழ் தாயை தொலைத்தவர்கள், அருமை தெரியாது தொலைத்தவர்கள். மொழி சிதைந்து அழிந்தால் அந்த இனம் அடையாளம் தெரியாமல் அழிந்து போகும். ஒரு நாட்டை அழிக்க வேண்டுமா, முதலில் அதற்கு யானைப்படை, குதிரைப்படை, பீரங்கி படை தேவையில்லை. ஒரு உயிரும் போக வேண்டியதில்லை, ஒரு ரத்தம் பூமியிலே சிந்த வேண்டியதில்லை. பிறகு எப்படி அந்த நாட்டை அழிப்பது? முதலில் அவன் மொழி அழிக்க வேண்டும். மொழி அழித்தா அவன் கலை இலக்கிய பண்பாடு அழிந்துவிடும், அவன் அடையாளம் அழிந்துவிடும், அந்த இனம் அழிந்துவிடும். அப்படி என் இனத்தை முற்றுமுழுதாக என் மொழி அழித்து, என் கலை இலக்கிய பண்பாடு வழிபாடுகளை சிதைத்து அழித்து என் இனத்தை அழித்து முடித்து விட்டார். தமிழன் நாட்டில் தமிழ் இல்லை, ஏட்டில் இல்லை, அதிகாரத்தில் இல்லை, ஆட்சியில் இல்லை, பேச்சு மொழியாக இல்லை, வழிபாட்டு மொழியாக இல்லை, பயன்பாட்டு மொழியாக, பண்பாட்டு மொழியாக எந்த இடத்திலும் என் தாய்மொழி இல்லை. தமிழ் பயிற்று மொழியாக இருந்தது, பிறகு பாடமொழியாக மாறியது, பிறகு விருப்ப மொழியாக மாறியது. எந்த தமிழனும் விரும்பவில்லை. என் தாய்மொழி கண்ணு முன்னாடி சிதைந்து அழிந்து போனது. மணக்க வரும் தென்றலிலே குளிராயில்லை, தோப்பில் நிழலாயில்லை, தனிப்பரிதாம் துன்பறிந்து தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லை என்று வருந்தி பாடினான் நம் புரட்சி பாவர். எங்கே இருக்கிறது? ஸ்ட்ரீட் இருக்கிறது, தெரு இல்லை, நிலச்சாலை இல்லை, அவென்யூ இருக்கிறது, விரிவு இல்லை, பிரிவு இல்லை, செக்டர், எக்ஸ்டென்ஷன். நாட்டில் இல்லை தமிழ், நாட்டில் வாழாத தமிழ் நாட்டில் எப்படி வாழும்? தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக ஒரு நிமிடம், ஒரு நூல், கொஞ்ச நேரம் கூட தமிழ் பேச என் இன சொந்தங்களுக்கு வரவில்லை. சரிவாதிக்கு மேலே ஆங்கிலம் கலந்து கலந்து தமிழர்களாக மாறிவிட்டார். 1200 ஆண்டுக்கு முன்னாடி தமிழோடு சமஸ்கிருதம் கலந்து கன்னடர்கள், 1600 தமிழோடு சமஸ்கிருதம் கலந்து தெலுங்கர்கள், 15ஆம் நூற்றாண்டிலே தமிழோடு சமஸ்கிருதம் கலந்து மலையாளிகள், பிறகு துளு, இப்படி கலந்து கலந்து நம் தாய்மொழியை பேசி பேசி பல மொழிகளில் தேசிய நாங்களாக பிரிந்து சென்று விட்டோம். இப்போது இங்கே தமிழர்கள் இல்லை, நாம் தமிழர்கள். அப்ப இந்த நிலையில் சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற என் தாய்மொழியை மீட்டுருவாக்கம் செய்து மறுபடியும் என் இனத்தை உயிர்ப்பிக்க வேண்டிய கடமை இங்கே கூடியிருக்கிற ஒவ்வொரு மாநில தமிழ் பிள்ளைக்கும் இருக்கிறது. தமிழன் பெயரிலே தமிழ் இல்லை, பிள்ளைக்கு தமிழ் பெயரை சூட்டுவோம், நாம் தமிழர் என்று உலகிற்கு காட்டுவோம் என்றார் முத்துக்குத்தன். யாரும் தமிழில் பெயர் வைப்பதில்லை, தமிழில் பேசுவதில்லை. தமிழ் படித்தால் வேலை கிடைக்குமா, தமிழ் படித்தால் சோறு கிடைக்குமா என்று எண்ணுகிற ஒரு இழிவான மனப்போக்கு. தேவாரம், திருவாசகம், திருப்புகழ், திருமுருகாற்றுப்படை, தெய்வ தமிழ் செத்து போனது. அகநானூரும் புறநானூரும் வந்த என் அன்னை தமிழ் அழிந்து போனது. நக்கீரா, உன் தமிழோடு சற்று விளையாடவே நான் வந்தேன் என்ற என் சிவனின் தமிழ் செத்து போனது. அவையே உன் தமிழள்ளி பருகிறே நான் வந்தேன் என்ற என் முருகப் பெருமானின் தமிழ் முடிந்து போனது. என்னரும் தம்பி தங்கைகளே, மிகப்பெரிய பொறுப்பையும் கடமையும் சுமந்து நிற்கிற பிள்ளைகள் நீங்கள். அதனால்தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், இது ரசிகர் கூட்டம் அல்ல, லட்சிய கூட்டம் என்று சொல்வதற்கு காரணம் அதுதான்.